الرحمن الرجيم بسم الله الرحمن الرحيم وعن عبد الله بن مسعود رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان وينفع من إزهار ثلاثة شيء وينفع أوله إزهار محبة تبارك وتعالى وثانيا ويتشكف من التشكك من دائما وثالثا وتحصيل من الجوع المساكين أو كما قال عليه الصلاة والسلام رواه الترمذي. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ச்சியாக தாங்களுக்கு முன்னாடி ரமலானுடைய சிறப்புகள், நோன்பினுடைய பிரயோஜனங்கள், புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பதினால் என்னென்ன சிறப்புகள் என்பதை பற்றியும் தாங்களுக்கு முன்னாடி சட்டத்திட்டங்களை பற்றியும் தொடர்ச்சியாக எடுத்துரைக்கப்பட்டது. நேற்று அதாவது புதன்கிழமை வெளிப்படையாக ஒரு மனிதனுக்கு நோன்பு வைப்பதின் காரணமாக உடல் ரீதியான என்னென்ன லாபங்கள், பிரயோஜனங்கள், ரூஹானியத் ஆத்ம ரீதியாக அவனுக்கு என்னென்ன பிரயோஜனங்கள் என்பதை பற்றியும் விளக்கமான முறையில் எடுத்துரைக்கப்பட்டது. இன்றைக்கு ஒரு ஹதீஸு, அந்த ஹதீஸில் என்ன அப்படின்னா, வெளிப்படையான முறையில் நோன்பு வைப்பதின் காரணமாக, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பதின் காரணமாக வெளிப்படையான முறையில் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்கள் என்ன என்பதை பற்றி ஒரு ஹதீஸ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். என்ன அப்படின்னா, மன்சாம ரமஸான், யார் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைக்கின்றார்களோ, வ தஹ்சீலு ஸலாஸத யன்ஃபஉன் நாஸ், அந்த மனிதனுக்கு 3 விதமான பிரயோஜனங்கள், வெளிப்படையான பிரயோஜனங்கள் கிடைக்கின்றன. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, முதல்ல இஸ்ஹாரு முஹப்பதி தபாரக வ தஆலா. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு வைக்கின்றான் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய வெளிப்படையான முதல் லாபம், முதல் பிரயோஜனம் என்ன அப்படின்னா, இஸ்ஹாரே முஹப்பதி தபாரக வ தஆலா, அல்லாஹ்வின் மீது அந்த மனிதன் அதிகமாக அன்பு கொள்வதை வெளிப்படுத்துகின்றான். அந்த முஹப்பத் நமக்கு கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகாரி ஷரீஃப்ல அறிவிக்கிறாங்க, வஅல்லிமு அவுலாதக்கும் பில் குர்ஆனி வ முஹப்பதி தபாரக வ தஆலா. 3 விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு முதல்ல நல்ல பேர் வைங்க. நல்ல பேர் வச்ச பிறகு அந்த குழந்தைக்கு ஹகீகா கொடுங்க. அதுக்கப்புறமேல அந்த குழந்தைக்கு நீங்க அல்லிமு தஅலீமுல் குர்ஆன், குர்ஆனை முதல்ல ஓத கற்றுக் கொடுங்க. சுப்ஹானல்லாஹ். குழந்தைக்கு முதல்ல குர்ஆனை ஓத கற்றுக் கொடுக்கணும். குர்ஆன் ஓதாம உலகத்துல மனுஷன் வாழவே கூடாது. பெரிய அன்பர்களே, மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் குர்ஆனை ஓத தெரியாமல் இறந்து போயிட்டான். இந்த உலகத்துல அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தான். அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தது எதுக்காக வேண்டி? ஹுதல் லின்னாஸ், மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி. குர்ஆன் ஒரு மனிதன் ஓத தெரிந்து அதனுடைய விளக்கத்தை அந்த மனிதன் புரிந்து அமல் செய்தான் என்று சொன்னால் அந்த மனிதன் புனிதனாக மாறிவிடுவான். எல்லா ஜாதி, எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் குர்ஆனை படிக்கிறாங்க, இல்லாக்கே முஸ்லீமை தவிர. நம்ம படிக்கிறது இல்லை. எத்தனை கைர முஸ்லீம்கள் குர்ஆனை படிக்கிறாங்க தெரியுங்களா? நானே கிட்டத்தட்ட தர்ஜுமத்துல் குர்ஆன் இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 28 வருஷத்தில் ஒரு 50 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். கைர முஸ்லீம்களுக்கு ஷர்த்து என்ன அப்படின்னா, குளிச்சுட்டு அவங்க குர்ஆனை படிக்கணும். குர்ஆன் அப்படிங்கிறதுக்கு முஸ்லீம்கள் மட்டும் இறக்கப்படலை. ஹுதல் லின்னாஸ், பொதுமக்களாகிய எல்லா மனித குலத்தை சார்ந்தவர்களுக்கும் நான் குர்ஆனை இறக்கி வச்சிருக்கிறேன். முஸ்லிம்களுக்கு மட்டும் சொல்லல. ஆமனு ஹுதல்லில் ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளுக்கு மட்டும்தான் நான் குர்ஆனை கொடுத்திருக்கேன். நல்லா சொல்லல. குர்ஆன் என்பது ஹுதல் லின்னாஸ், உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் நாம் குர்ஆனை இறக்கி வச்சிருக்கிறோம். அது அவங்களுக்கு நேர்வழியை காட்டும். அப்ப முஸ்லிமாகிய நமக்கு குர்ஆன் படிக்க தெரியல, ஆனா கைர முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, குர்ஆனுடைய குர்ஆனை அரபியில படிக்க தெரியலனா கூட அதனுடைய தர்ஜுமத்துல் குர்ஆன், அதனுடைய விளக்கம் என்ன, குர்ஆன் அப்படி அல்லாஹ் என்னதான் சொல்லி இருக்கிறான் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா படிக்கிறான். மாஷா அல்லாஹ். அதை ஆய்வு செய்யறான், ஆராய்ச்சி செய்யறான். பெரிய அன்பர்களே, அது மாதிரி அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, வஅல்லிமு அவுலாதக்கும் பில் குர்ஆனி, முதல்ல உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நல்ல பேர் வைங்க, அகீகா கொடுங்க, அதுக்கப்புறம் குர்ஆனை கற்றுக் கொடுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உலகத்தில் ஒரு மனிதனுக்கு குர்ஆனை இறக்கி அந்த மனிதன் 60-70 ஆண்டுகள் வாழ்ந்து அந்த மனிதனுக்கு குர்ஆன் படிக்க தெரியாமல் மறந்துட்டு விட்டால், இறந்து விட்டால், வலா தன்ஸரு இலைஹின், அல்லாஹ் அக்பர், மறுமையில் அல்லாஹ் முகத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டான். எவ்வளோ பெரிய கடுமையான வருது.
அதாவது நேருக்கு நேரம் பார்க்கறது தூரமான விஷயம். வலா தன்சுரு இலைஹிம், அவனின் பக்கம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். குரானை, என்னுடைய வேதத்தை நான் இறக்கி வச்சு அந்த குரானை படிக்கிறதுக்கு உனக்கு நேரம் இல்லை, உனக்கு அக்கறை இல்லை, ஆர்வம் இல்லை அப்படின்னா நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா, உன்னை நான் பார்க்கணுமா அப்படின்னு அந்த முகத்தை திருப்பிக்குவான். வலா தன்சுரு இலைஹிம், அவனின் பக்கம் எல்லாம் முகத்தை பார்க்க மாட்டான். இப்போ நம்ம அழுகிறோம், கதறோம், சிரிக்கிறோம், இதெல்லாம் நமக்கு பார்த்தா தானே தெரியும். நமக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுக்குறான், ஒரு பேச்சு நோசுமில்லா தண்டனை கொடுக்குறான். இப்போ நான் அழுது கதறேன் அப்படின்னு அல்லாஹ் என்னை பார்த்தா தானேங்க இறக்கம் வரும். அல்லாஹ் பார்க்கவே மாட்டேங்கிறான் என் பக்கம். நான் அழுகிறேன்னா எப்படி எதுவுமே இல்லை, அப்படி திரும்பியே பார்க்கல அப்படின்னா இப்போ எப்படி அல்லாஹ் நம்ம மேலே இறக்கம் காட்டுவான்? எப்படி நம்ம மேலே இறக்கம் காட்டுவான்? சிந்திக்கணுமா இல்லையா? அதனால பெரிய நண்பர்களே, அப்போ முதல் என்ன செய்யணும்? குரானை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், முதல் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, முஹப்பதி வ மஹப்பத தபாரக வ தஆலா, அல்லாஹ்வின் மீது பிரியம் கொள்வது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல முஹப்பத் வைப்பது, இந்த ரெண்டையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்னா யாரு? அல்லாஹ்வின் மீது நம்ம எப்படி பிரியம் கொள்ள வேண்டும், முஹப்பத் வைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல்னா யாரு? நம்ம ஜமாத்தில் போயிருந்தோம், நான் அடிக்கடி பயானம் சொல்லியிருக்கிறேன். ஆத்தூர் பக்கத்தில் இங்கே போயும் கிட்டத்தட்ட நான் சொல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி ஓதரப்போ 1994-92 அந்த சமயத்தில் ஒரு வயசானவர்கிட்ட போனோம். பள்ளிவாசல்லாம் கூட்டி வச்சுருந்தாங்க, எல்லாம் பள்ளிவாசல்லாம் கூட்டி கீட்டி ஜமாத், எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜமாத், எல்லாம் உலமாக்கள் தான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20-25 பசங்க நம்ம எல்லாம் கூட்டி கீட்டி எல்லாம் சுத்தம் பண்ணி பாங்கு சொல்கிறோம். அப்போ போய் ஹுசூசி மிலாகாத்துன்னு ஒருத்தர் போய் பார்த்தோம். அந்த பெரியவருக்கு வந்து 72 வயசு. அவர்கிட்ட போய் எங்கள் அமீர் சாப் அந்த ஊருக்காரு, அவரு போய் கூட்டிகிட்டு போய் ரஹபன் அவர் காட்டினார். பேசும்போது அவர்கிட்ட கேட்டோம், அல்லாஹ்னா யாரு? அல்லாஹ் இருக்கிறான் பாய், அல்லாஹ் ஒருத்தர் இருக்கார், அல்ஹம்துலில்லாஹ் கனிமா சொல்கிறாரு. சரி பாய், அல்லாஹ்வுடைய ரசூல் யார்? ஜவஹர்லால் நேரு. என்ன சொல்கிறார் பாய்? அல்லாஹ்வுடைய ரசூல் யாருன்னு கேட்டால் ஜவஹர்லால் நேருங்கிறார். ஜவஹர்லால் நேரு தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார். அஸ்தக்ஃபிருல்லாஹ். எங்கள் அமீர் சாப் போய் அழுக ஆரம்பிச்சிட்டார். 72 வயசு ஆயிடுச்சு, வீடு போகுது, காடு வாங்குது. भाई आधा पावा खबर में लटकते हैं इसे बेचारे को बुढ़ा होगा. அவருக்கு அல்லாஹ்வுடைய ரசூல்னா யாருன்னே தெரியல. ஜவஹர்லால் நேரு சொல்றாரு. என்ன ஈமான் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக பெரிய நண்பர்களே, நம்ம முதல்ல என்ன சொல்லி கொடுக்கணும்? அல்லாஹ்னா யாரு? அல்லாஹ்வுடைய கல்பியத், அல்லாஹ்வுடைய படைப்பு எப்படிப்பட்ட படைப்பு, அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான், அதே மாதிரி அல்லாஹ் மேலே எப்படி நம்ம முஹப்பத் வைக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட அந்த இறை தூதர், அவர் மேலே எப்படி நம்ம முஹப்பத் வைக்கிறோம், அவர் நமக்காக வேண்டி என்னென்ன செஞ்சிருக்கிறார், தீனுக்காக வேண்டி என்னென்ன செஞ்சார், எவ்வளோ தியாகங்கள் செஞ்சார், இதையெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பெரிய நண்பர்களே, வெறும் படிப்பு சொல்லிக் கொடுக்குறோம், படுற படிப்பு, படாய் கத்தை ஊற்றி காம் குஜார ஷைத்தான், காம் குஜா கமா 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 கமா, இதுதான் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது படிப்பு. ரெண்டாவது என்னது? சம்பாத்தியம். இது மட்டும்தான் வாழ்க்கையாஜி, இதுதான் தீனா. இல்ல, தீனை முதல்ல கற்றுக் கொடுக்கணும். வஅல்லிமு அவுலாதக்கும் பில் குர்ஆனி, முதல்ல குர்ஆனை கற்றுக் கொடுங்க, அதுக்கப்புறம் எல்லாமே சொல்லிக் கொடுங்க. வேணாம் சொல்லல, பந்ததை சம்பாதிக்க வேணாம் சொல்லல, நீங்க குடும்பத்தை படிக்க வேணாம் சொல்லல, உலக கல்வி வேண்டாம், மார்க்க கல்வி வேண்டும், ரெண்டுமே வேண்டும், ரெண்டு கண்ணு மாதிரி தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா முதல்ல அல்லாஹ்வுடைய குர்ஆனை சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி குர்ஆன் கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறமே அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ்வுடைய ரசூல்னா யாரு, இதை நீங்க சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப சொல்லக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு மனிதன் மன்சாம ரமஸான், அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் நோன்பு வைச்சார்களோ, இஸ்ஹாரு முஹப்பதி, அல்லாஹ் தபாரக வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அவர் அல்லாஹ்வின் மீது பிரியம் கொள்வதை வெளிப்படுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய பிரியம் அவருக்கு கிடைக்குது. உண்மையா இல்லைங்களா? அல்லாஹ் மேல முஹப்பத் இருக்கிறதுனால தான் நம்முடைய மனோ இச்சையை மனுஷன் கட்டுப்படுத்துறான். மனைவி பக்கத்தில் இருக்கிறா, ஆனால் பார்த்து விட மாட்டேங்கிறான். ஏன்? அல்லாஹ்வின் மீது பிரியம். அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு வச்சுக்கிறார். நமக்கு பயங்கரமான பசி, வயிறெல்லாம் எரியுது, சரியான கடுமையான பசி. பெரிய நண்பர்களே, அல்லாஹ்வின் மீது பிரியம் வைப்பதின் காரணமாக அந்த மனிதன் சாப்பாடு முன்னாடி இருந்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறான். அவன் சாப்பிட்டானா யார் என்ன தலையை எடுத்துருவாங்க? ஏன் முகமது அலி பாய், இப்போ நீங்கள் நோன்பு வச்சிருக்கிறீங்க, பசி எடுக்குது, சாப்பிட்டீங்க, தலையை எடுத்துருவாங்களா? இல்லை தெய்வ குத்தம் ஆகிடும்? ஒன்றும் கிடையாது. பெரிய நண்பர்களே, என்னச்சு பசி இருக்குது, அப்படி இருந்தும் என்ன செய்யலாம்? அல்லாஹ்விற்காக வேண்டி, அல்லாஹ்வின் மீது முஹப்பத்து, அல்லாஹ்வின் மீது பிரியம் கொள்வதற்காக வேண்டி அந்த மனிதன் பசியை கூட கட்டுப்படுத்திக் கொள்கின்றான். சரியான தாகம். இப்போ பரவாயில்ல, கிளைமேட் வெயில் காலத்தில் பட்டைய கிளம்பும். என்னஜி நீங்கள் ஒன்றும் வெயில் காலத்தில் ரொம்ப வெயில், மே மாதம் அனுபவிச்சிருப்போம் நம்மலாம். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு, குளிர் காலத்துக்கு வந்துருச்சு. வெயில், சரியான வெயில், மே மாதம், கடுமையான அக்னி நட்சத்திரம். நீங்கள் இஃப்தாருடைய நேரத்தில் அந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ் அக்பர்,
அப்படியே உங்கள் உடம்புக்குள்ள அந்த நரம்புக்குள்ளே போகிறது அப்படியே அந்த உணர்வு வசீர், அந்த சுகமே தனி சுகம். என்ன சொல்றீங்க? ஜூஸ் எடுத்து ठंडा पिए को तो भाई ऐसा रड्डांग जाना देखो அப்படியே நரம்புக்குள்ள அப்படியே போறது, நம்முடைய உள்ளம் உடல் அப்படியே உணரும். எவ்வளவு கிதாபும் தனி ஒரு சந்தோஷம், தனி ஒரு ஆனந்தம். அது அந்த ஆனந்தத்தை சொல்றது வாயில வார்த்தைகள் கிடையாது. அப்படிப்பட்ட மோசமான நிலைமை, பயங்கரமான கடுமையான வெயில். அந்த வெயில்ல கூட நம்ம போய் கூல்ட்ரிங்க் குடிக்கலாம், தண்ணி குடிக்கலாம், அல்லாஹ்வை ஏமாத்தலாம், யாருக்கும் இது செய்ய போறது கிடையாது. இருந்தாலும் ஏன் சாப்பிட மாட்டீங்க? அல்லாஹ்வின் மீது முஹப்பத். قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله. அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பது உண்மை என்று சொன்னால், உங்களை அல்லாஹ் நேசிப்பது உண்மை என்று சொன்னால், ஃபத்தபிஊனி, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ் அக்பர். அப்ப நோன்பு வைப்பதின் காரணமாக முதல் வெளிப்படையான லாபம் பிரயோஜனம் என்ன? இஸ்ஹாரே முஹப்பத தபாரக வ தஆலா. அல்லாஹ் மனிதன் அல்லாஹ்வின் மீது பிரியம் கொள்வதை வெளிப்படுத்தி காட்டுகின்றான். அல்லாஹ் மேல எனக்கு அளவு கடந்த பிரியம் இருக்கு, என் உயிருக்கு மேலாக நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் அந்த மனிதனுக்கு கிடைக்கின்றது. எதனால? நோன்பு வைப்பதின் காரணமாக. முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, தஷஃபஃபு மினஷ்ஷிகா. ஒரு மனிதன் நோன்பு வைப்பதின் காரணமாக அவனுக்கு கிடைக்கக்கூடிய இரண்டாவது வெளிப்படையான பிரயோஜனம் என்ன அப்படின்னா, தஷஃபஃபு மினஷ்ஷிகா. அதாவது நோன்பு வைப்பதின் காரணமாக சாப்பிட்டு பசியில நோன்பு வைக்கிறான் இல்லைங்களா? சாப்பிட சகர்ல அதுக்கப்புறம் பசியில நோன்பு வைக்கிறாப்புல. இந்த பசியில நோன்பு வைக்கும் சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மனிதனுக்கு எந்த விதமான சகிப்புத்தன்மை கிடைத்துவிடும். சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது பிரயோஜனம் என்னது? எதை வேணாலும் ஜீர்ணிச்சுவான் மனுஷன். எந்த விஷயமா இருந்தாலும் ஜீர்ணிக்கக்கூடிய, ஜீர்ணிக்கிறதுனா சாப்பாடு சாப்பிட்டு ஜீர்ணிக்கிறத நான் சொல்லல. ஜீர்ணிக்கிறது அப்படின்னா எப்படிப்பட்ட வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்ட நஷ்டங்களை சகிக்கக்கூடிய தன்மை அவனுக்கு வந்துடும். சுப்ஹானல்லாஹ். கே முஹம்மது அலி பாய், நோன்பு நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி வச்சீங்க அப்படின்னா சகிக்கக்கூடிய தன்மை, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி. குடும்பத்தில் இன்னைக்கு யாரும் தப்பா நினைக்க கூடாது, இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில இளைஞர்கள் ரொம்ப சோம்பேறியா இருக்கிறாங்க. அதாவது எப்படி அப்படின்னா, ஜாகிர் பாய் சம்பாதிக்கணும் அப்படின்னாவே கஷ்டமா இருக்கு. கமான ஜாக்காசோ யாரு போய் சம்பாதிக்கிறது? வீட்டில் ஒருத்தர் சம்பாதிச்சா 10 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க. அதனால தான் முஸ்லீம் சமுதாயமே சீரழிஞ்சு போகுது. முஸ்லீம் சமுதாயம் சீரழிக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா, ஒருத்தர் சம்பாதிச்சானா 10 பேர் உட்காந்து சாப்பிடுவோம். बावा कमाता बेटा जम्मू बैठा है, गाड़ी में फिर लगा बैठा है. हाँ हाँ பார்டர் अलग इसमें மாப்பிள்ள பார்டர் का जा रहे हैं. இவன் பார்டர் போனா இவங்களுக்குன்னு ஒரு பார்டர் இருக்குது. அங்க உட்கார்ந்து என்னது வெட்டித்தனமான பேச்சு. பார்டருக்கு வந்துடுறா அப்படி. பெரியன்பர்களே, சம்பாதிக்கணும். அல் காசிப ஹபீபுல்லாஹ், கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய உழைப்பாளி அல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பன். அப்ப அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம எந்த விதமான விஷயங்கள் வந்தாலும் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம முஸ்லீம் சமுதாயத்துல சகிப்புத்தன்மை கிடையாது. சம்பாதிக்க போயிட்டா அப்படின்னா உடனே என்ன செய்யணும்? படா கரோடபதி பஞ்சானே அர்த்தம் தான். நம்ம நண்பர் ஒருத்தர் இருந்தார். பையன் பிஇ சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இல்லை மெக்கானிக் இன்ஜினியரா போய் வேலை பாய். ஒரு விஷயத்த தெரிஞ்சுங்க பாய், வேலை அதாவது படிப்பு முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த செகண்ட் வேலையில சேர்த்து விட்டுரும். 10,000 சம்பளம் வரட்டும் பரவாயில்ல, எவன் பாய் கொடுப்பான்? சும்மா கொடுப்பானா யாராவது? 10,000 ரூபாய் நமக்கு சம்பளம் வந்தாலும் உடனே பையனை வேலைக்கு அனுப்பிச்சிடும். சும்மா நீங்க வீட்டில் உட்கார வைக்கக்கூடாது. வீட்டில் உட்கார வச்சிங்கன்னா சோம்பேறி ஆயிடுவான். பதன் புரிஞ்சாங்க, பதன் ஹவா செடிஞ்சாங்க, கிஸ்மதி முடங்கானி. நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஆசை கேபலத்துக்கு சொல்லுங்கானி உன. அதனால பெரிய நண்பர்களே, பையனை படிப்பு முடிஞ்சிச்சா, நீ படிப்பு முடிஞ்சு அடுத்த செகண்ட் வேலைக்கு போயிடணும். வீட்டில் சும்மா உட்காரவே கூடாது, உட்கார வைக்க கூடாது. 10,000 பரவாயில்ல, எவஞ்சி கொடுக்க 10,000 சும்மா நீ போய் வேலை செய்ய அப்படின்னு சொல்லணும். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க? ஏன்டா பையனுக்கு வேலைக்கு அனுப்புறீங்க அப்படின்னா, ஜாயா ஹசரத் 15,000 रुपये देता पिच्चाकार 15,000 रुपये लेकर मैं बेटा क्या करेंगा? ऐसा होता है ना. இவர் போன உடனே இவருக்கு 1.5 லட்சம் எடுத்து கொடுத்துருவாங்களா? ये भाई सलीम भाई 1.5 करोड़ रुपये दे देंगे इवने जाते हैं. எவ்வளோ சர்வீஸ் பார்க்கணும்? எங்க போய் பழகட்டுங்க வேலையை, அவன் போய் சர்வீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். 15,000 रुपये பிச்சைக்கார காசு மோசமாக பேதமானே அப்படிங்கிறான். இவனை சொன்ன பையன் என்ன செய்வான்? அவன் ஜம்முன்னு அவங்களை கால் மேலே கால் போட்டுக்கிட்டு. பெரிய நண்பர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் என்ன சொல்றேன், படிப்பு முடிஞ்சுதான் அடுத்த செகண்ட் வேலையில் அனுப்புங்க. பிள்ளைங்களுக்கு வேலைக்கு அனுப்பிச்சாதான் சரி வரும். வீட்டில் உட்காந்து சும்மா இருக்காது.
அப்ப அல்லாஹ்வுடைய கிருபையில நம்ம சகிக்கக்கூடிய தன்மை நம்ம பிள்ளைங்கிட்ட இல்லாம போயிடுது. இப்ப கைர முஸ்லீம்ல பாருங்களேன், நம்ம செய்யக்கூடிய தப்பு, அவங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? நல்ல கவனமாக கேட்கணும். இப்போ நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்ம பையனை கஷ்டப்பட விட மாட்டோம். नाज़र भाई मेरा वाक़ा मेरे से जानता है, मेरा बच्चा आराम से फिरना है ना, गाड़ी उठा लगा, सिगरेट मुंह में रखकर सारे बुर्रों का लगा, सुंदरी गिंदरी का लगा, இப்படி இவர் நினைக்கிறார். இவன் நினைக்கிறதுனா அவன் குட்டிச்சோரா ஏறான். இவன் தான் கெடுக்கிறான் அவனை. क्या बोलता है काम को भेजो जी, जोरू बोलती दिखा मेरा बेटा आराम से रहना, मेरा वाक़ा मेरे से जानता, तू मरे तो भिखारी होकर मरेगा तू, वो हमारे गारंटी जो है ना जी. ऐसा ख्याल है तो तू बर्बादी तो मेरा बेटा अशरफ है, मैं ही वाक़ा पड़ा जिसे मेरा बेटा वाक़ा पढ़ा नहीं. क्या डायलॉग मारता था इन्हें आराम से रहता, बेटा आराम से रहता, मैं ही वाक़ा पढ़ता सो मेरे से ख़त्म. இப்படியே சொல்லி சொல்லி பெத்த பிள்ளைய சோம்பேறி ஆகிட்டான். இதே கைர முஸ்லீம் என்ன செய்ய தெரியுங்களா? படிப்பு முடிச்சுனா போடா வேலைக்கு போடா, இதை மூட்டை கூட தூக்கு போய் கூலி வேலை செய்யடா அப்படிமா. ஏன்? கஷ்டப்பட்டாதான் உனக்கு வாழ்க்கையுடைய அருமை என்னன்னு தெரியும், பணத்துடைய மகத்துவம் புரியும் அப்படின்னு அவன் சொல்றான். அந்த பையன் இப்போ கஷ்டப்படுறா, வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வந்தாங்க. இவனும் அவனும் ஒரே செட்டு. இவன் சைக்கிளில் போறான், அவன் ஆடிக்காரில் போனான். तपरा पैर பார்க்க வேண்டியதுதான். ஏன் இன்னத்தி போல்க பர்பாத் करके இருக்கானா பேட்டா ஐசா கர்னா அப்படி. அதனால பெரியன்பர்களே, சகிக்கக்கூடிய தன்மை நம்முடைய சமுதாயத்துல ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம சோம்பேறி ஆயிட்டோம். அதனால தான் இஸ்லாமிய முஸ்லிம் சமுதாயத்துடைய தலைமுறைகள் இன்னைக்கு தலை தூக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? எந்த விஷயத்திலும் சகி கோபி காபி போல்னாங்க. अभी एक मुसलमान की तुम ना को भाई काम को जो कोटी कहती बोला तो ये राजा पैसा घर में जाना खीरा ना अबुचना राजा या पेट उठा खीरा घर पाया वो तो उन्हें क्या वैसा बोलता माइसो करूँगा ना पिछले लाट लंबोरी तो क्या भी बोलना नहीं कि पीएम कुछ डाला जाते रहा. நீங்கள் நினைக்கிறீங்க கலெக்டருக்கு எவ்வளோ திட்டு தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ பெரிய பொறுப்பு தெரியுமா உங்களுக்கு? நீங்களாவது நிம்மதியாக தூங்கலாம், கலெக்டர் நிம்மதியாக தூங்க முடியாது. 2 மணிக்கு ஃபோன் வரும், ஆனால் அங்கிருந்து ஸ்பாட்டுக்கு ஓடுவோம், துண்டாக்கானம் புண்ணிய காணும். எல்லா தொழிலையும் பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இல்லாத தொழிலே கிடையாது. இது எல்லாம் சகிச்சு தான் மனுஷன் வாழ்ந்தாகும். அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு நம்ம மக்கள் சமுதாயத்துக்கு மத்தியில் சகிக்கக்கூடிய தன்மையே இல்லை. அதுவும் ஆண்கள் பெண்கள்கிட்ட அதை விட மோசம். கல்யாணம் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா 2 மாசத்துல தலாக்கு ஹுலா கீமா ஹுலா லேத்தி 2 மாசம் தான் நம்ம கல்யாணம் ஆகி அப்படின்னா இல்லைங்க, அது நம்ம ரூட்டுக்கு சரிப்பட்டு வராது. என்ன ரூட்டு? இவன் என்ன சொல்றோமோ அதை அவன் கேட்கணுமாமா. யாரு? புருஷங்காரு. என்ன அநியாயம் இது? பெரியன்பர்களே, இது மாதிரி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் சகிப்புத்தன்மை இல்லாததின் காரணமாக எத்தனையோ வாழ்க்கை சின்னாபின்னம் ஆகிவிடுகின்றது. அப்ப 2வது பிரயோஜனம் என்ன அப்படின்னா, நோன்பு வச்சுக்கிட்டு நமக்கு ஏற்படக்கூடிய கடுமையான பசி, கடுமையான தண்ணி தாகம், நம்முடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்தி கொண்டு நாம் வாழ்வதின் காரணமாக நம்முடைய வாழ்க்கையில பிராக்டிக்கலா என்ன வந்துடும் அப்படின்னா சகிக்கத்தன்மை வந்துடும், சகிக்கக்கூடிய தன்மை வந்துடும். ஏன்? நோன்பு வச்சு நம்ம எல்லாத்தையுமே சகிச்சிருக்கிறோம். பசியை சகிச்சிருக்கிறோம், தண்ணி தாகத்தை சகிச்சிருக்கிறோம், எல்லா கஷ்டங்களையும் நம்ம சகிச்சிருக்கிறோம். அதனால நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ கடுமையான பிரச்சனைகள் வந்தாலும் நோன்பாளிகள் அதை சாதாரணமான முறையில் அதை சகித்துக் கொள்வார்கள் என்பதாக 2வது பிரயோஜனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். 3வது பிரயோஜனம் அப்படின்னா மின் ஜூஇ தஹ்சீலுல் மிஸ்கீன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா, இல்லாதப்பட்ட ஏழையினுடைய வயிற்று பசி, வறுமை, கொடுமை என்னன்னு பணக்காரன் நமக்கு தெரிஞ்சு போயிடும். வசதியானவங்க இருக்கிறாங்க, எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு பசினா என்னன்னு தெரியாது. ஏன்னா அவங்க அப்பா அம்மாலாம் பணக்காரங்க, பசினா என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அதை விட மேலே அவங்க அப்பா அம்மா கொண்டாந்து கொடுத்துருவான். என்ன நினைக்கிறாங்கன்னா பையனை கொண்டாந்து கொடுத்துருவான் தகப்பனார். அதனால அவனுக்கு வறுமைனா என்ன, பசினா என்ன எதுவுமே தெரியாது. ஆனால் இல்லாதப்பட்ட ஏழ்மையான குழந்தைகள் இருக்கிறாங்க, வறுமையில் வாடிக்கொண்டு இருக்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. அந்த குடும்பங்களுக்கு பசினா என்ன அப்படிங்கிறத பணக்காரங்களுக்கு உணர்த்தி காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் அவங்க மேலேயும் நோன்பு கடமையாக்கி இருக்கிறான். யார் மேல? பணக்காரங்க மேல. நீ முதல்ல வறுமைனா என்னன்னு தெரியாம நீ வாழ்ந்திருக்கிற. வறுமையின் நிறம் சிவப்புன்னு சொல்லுவாங்க. வறுமை நிறம் சிவப்பு ரொம்ப மோசமானது. வறுமை ஒரு மனிதனை எந்த தூரத்துக்கு வேணாலும் கொண்டு போகும், எவ்வளோ ஆழமான கீழ்த்தரத்துக்கு கூட கொண்டு போகும். ஏன்? வறுமை அவ்வளோ மோசமானது. அப்ப பெருமானார் சொல்றாங்க, தஹ்சீலுல் ஜூஇல் மசாகீன்,
மிஸ்கீன்கள் இல்லாதப்பட்ட ஏழைகளுடைய பசியினுடைய வறுமை கொடுமை, அந்த பசினா என்ன, மிஸ்கீனா என்ன, வறுமைனா என்ன, பசி பட்டினினா என்ன அப்படிங்கிறதை வசதியானவர்கள் உணர வேண்டும். உணர்ந்தால்தான் அவர்கள் இல்லாதப்பட்ட ஏழைகளுக்கு தர்மம் செய்வார்கள். பெரியவர்களே, இப்ப எல்லாத்தையுமே அல்லா தஆலா பணக்காரன் ஆக்கியிருக்கான் இல்லைங்களா? ஆனா அப்படி ஆக்கல. சிலரை என்ன செஞ்சிருக்கான், ஏழை ஆக்கி இருக்கிறான், சிலரை பணக்காரன் ஆக்கிருக்கான். அல்லாஹ் கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? பணக்காரனுடைய மூலமா கொடுப்பான். இப்ப அல்லாஹ் டைரக்டா அதை கொடுப்பானா? என்ன அப்படியே செய்ய முடியும்? இல்ல. இந்த உலகம் தாருல் அஸ்பாப், காரணமான உலகம். ஏதாவது ஒரு காரணம் வேணும். அப்ப இல்லாதப்பட்ட ஏழை அல்லாஹ்விடத்தில் இருக்கிறவன் என்று கேட்கும் சமயத்தில் அவனுடைய பசியை போக்குவதற்காக வேண்டி, அவனுடைய வறுமையை போக்குவதற்காக வேண்டி, அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா வசதியானவர்கள் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்கின்றான். அதனால தான் அல்லாஹ் ஜகாத் ஒரு கடமையை வச்சிருக்கிறான். ஜகாத் அப்படிங்கிறது ஒரு கடமை. இல்லாதப்பட்ட ஏழைங்களுக்கு நீங்க கொடுத்தே ஆகணும், கட்டாய கடமை அப்படிங்கிறது எல்லாம் ஆக்கி வச்சிருக்கிறான். அப்ப பணக்காரர் எப்ப இல்லாதப்பட்ட ஏழைக்கு கொடுப்பா? அந்த பணக்காரன் இந்த ஏழையினுடைய வறுமை என்ன, பசினா என்ன அப்படின்னு அவனுக்கு அனுபவபூர்வமா தெரிஞ்சாதான் கொடுப்பான் இல்லைங்களா? அவனுக்கு பசினா என்னன்னே தெரியாது, பட்டினினா என்னன்னு தெரியாது. ஒண்ணும் இல்ல, நமக்கு எல்லா வியாதியும் இருக்கு. ஆனா ஃபிரௌன் இருக்கான் பாத்தீங்களா? ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் பயங்கரமான எதிரியா இருந்தான். அவனுக்கு தலைவலின்னா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்மளுடைய உடம்புல சக்கரை ஆலையுமே வச்சிருக்கிறோம், சுகர் ஃபேக்டரியே ஓடுது. எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையில உடம்புல பிபி, ரத்தம், கித்தம், என்ன கன்றாவி எல்லா வியாதியும் இருக்கு. ஆனா ஃபிரௌனுக்கு தலைவலின்னா என்னன்னு தெரியாது பாரு. ஒரு கூட்டம் இருந்துச்சு, அபு கௌமே ஆது, கௌமே சமூத், கௌமே ஹூத் அப்படின்னு ஒரு நபி. அந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், அந்த சமூதுடைய கூட்டத்தினர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மக்களுமே 70-80 அடி உயரம் இருப்பாங்க. அவங்களுடைய விரல்கள் எல்லாம் அப்படியே கட்டப்பாற மாதிரி இருக்கும். வீடெல்லாம் இங்க கட்ட மாட்டாங்க, பெரிய பெரிய மலைகளை நோண்டி குகைகள் கட்டுவாங்க. கௌமே ஆத் அவங்களுக்கு என்னைக்குமே அதாவது அதாவது இளமையா தான் எப்பயுமே இருப்பாங்க. என்னைக்குமே கிழவனாக மாட்டாங்க. முடி கூட உங்களுக்கு வெள்ளையாகாது. தலைவலின்னா என்னன்னு தெரியாது. எப்பயுமே உடல் ஆரோக்கியத்தோட இருப்பாங்க. எப்பயுமே அவங்களுக்கு இளமையா இருப்பாங்க. முதியோர் அதாவது வயசான அந்த முதியுத்தன்மைங்கிறது வராது. வயசான கிழமை அவங்க இதுல கிடையாது. அவங்க எப்பயுமே இளமையா தான் இருப்பாங்க. தலை முடி கூட வெள்ளையே ஆகவே கருப்பாக தான் இருக்கும். தலைவலின்னு என்னன்னு தெரியாது. அப்படியெல்லாம் அல்லாஹ் ஒரு கூட்டத்தை வச்சிருந்தான், ஒரு சமுதாயத்தை வச்சிருந்தான். அப்படி வச்சிருந்து கூட என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி கட்டத்தனமா நடந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லா இடத்துல அழிச்சிட்டான். ஆக நான் சொல்லப்படக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, எப்ப ஒரு இல்லாதப்பட்ட ஏழையினுடைய பசினா என்ன, வறுமைனா என்ன, தண்ணி தாகம்னா என்ன அப்படிங்கிற உணர்வை எப்ப பணக்காரனுக்கு தெரியுதோ, அப்ப நோன்பு வச்சாதான் தெரியும். அப்ப நோன்பு வைக்கும் சமயத்துல வறுமைனா என்ன, பசினா என்ன, பட்டினினா என்ன, ஆஹா இதுதான் பசியா, இதுதான் வறுமையா அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சாதான் இல்லாதப்பட்ட ஏழையின் மீது இரக்கம் காட்டி தர்மம் செய்வான். சுப்ஹானல்லாஹ். இது மூணாவது பிரயோஜனம். அப்ப இல்லாதப்பட்ட ஏழை மிஸ்கீனுடைய வறுமையை அறிந்து புரிந்து ஒரு மனிதன் வசதியானவனாக இருந்தால் அந்த மனிதன் நோன்பின் காரணமாக இந்த வறுமைகள் எல்லாம் தெரிந்த பிறகுதான் அவன் இன்னொருத்தனுக்கு என்ன செய்வான், இல்லாதப்பட்ட ஏழைக்கு உதவி செய்வான். அப்படிங்கிற பக்குவம், அந்த உணர்வு, அந்த பிரயோஜனம் அல்லாஹ் தஆலா நோன்பின் மூலமாக வசதி படைத்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆக பெரியவர்களே, நோன்பு வைப்பதின் காரணமாக வெளிப்படையான 3 பெரிய பிரயோஜனங்கள். ஒன்று, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது முஹப்பத் வைப்பது அது உங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ்வின் மீது பிரியம் வைப்பது கிடைக்கும். இரண்டாவது, சகிப்புத்தன்மை உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் நோன்பு வைக்கக்கூடிய பழக்கம் வந்துருச்சு அப்படின்னா சகிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். எப்போ ஒரு மனிதன் பட்டினி பசியில நோன்புல எதையுமே சகிச்சுக்கிட்டு நான் வேலை செய்வேன் அப்படின்னு அந்த சகிப்புத்தன்மை வந்துருதோ, அதே சகிப்புத்தன்மை உங்களுடைய வாழ்நாளில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை சகிக்கக்கூடிய ஆற்றல், திறன் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா நோன்பின் மூலமாக கிடைத்துவிடும். மூன்றாவது, வறுமையின் நிறம் சிவப்பு. வறுமையின் காரணமாக இல்லாதப்பட்ட ஏழை எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிற வறுமை, அவனுடைய பசி பட்டினியை அல்லாஹ் தஆலா வசதியானவர்கள் தெரிந்து அறிந்து கொண்டால் அதன் மூலமாக அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு உதவி செய்வாங்க. அப்படிங்கிற அந்த இல்லாதப்பட்ட ஏழ்மையுடைய பசியுடைய தன்மையை அல்லாஹ் தஆலா நோன்பு வைத்திருக்கக்கூடிய செல்வந்தர்களுக்கு உணர்த்தி காட்டுகிறேன்.
வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட 3 தன்மைகள் 3 விதமான பிரயோஜனங்களை உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதருக்கும் தன் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.